சமூகத்தால் மறுக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கும் புனிதமான இடம். மனநிலை பாதிப்பால் குடும்பத்தால் விலக்கப்பட்டவர்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், தெருக்கள், இங்கு சுய நினைவின்றி அலைந்த பெண்கள் இன்று பாதுகாப்பாக மரியாதையுடன் வாழ்கிறார்கள். இந்த இல்லத்தை உருவாக்கியவர் அன்பும் அர்ப்பணிப்பும் கொண்ட சிஸ்டர் ரோஸ்லின். கைவிடப்பட்டவர்களுக்கு ஒரு தாயாக ഇവർ வாழ்கிறார். തീർത്തും തെരുവിൽ കിടക്കുന്ന ആർക്കും വേണ്ടാത്ത സ്ത്രീകളെ പോലീസ് കോടതിയിൽ ഹാജരാക്കി ഈ സ്നേഹതീരത്തെത്തിക്കും. മനസ്സിന്റെ സമനില തെറ്റിയ ഈ സഹോദരിമാരെ ഇവിടെ വന്ന് അവർക്ക് വേണ്ട ട്രീറ്റ്മെൻറ്റും പരിചരണവും എല്ലാം കൊടുത്ത് അവരെ ഒരു നോർമൽ സ്റ്റേജിലേക്ക് നമ്മൾ ആക്കുകയാണ് ചെയ്യുന്നത്. സ്നേഹതീരം ആരംഭിക്കുവാൻ ഞാൻ ആഗ്രഹിച്ചപ്പോൾ എനിക്കതിനുള്ള വീടോ സ്ഥലമോ ഒന്നുമില്ലായിരുന്നു. ഞാൻ എൻ്റെ വീട്ടുകാരോട്, എൻ്റെ മദറ്, എൻ്റെ ബ്രദേഴ്സ്, സിസ്റ്റേഴ്സ് അവരോട് ഞാൻ ഷെയർ ചെയ്തു. എനിക്കിങ്ങനെ ഒരു ആഗ്രഹമുണ്ട്, എന്നെ ഹെൽപ്പ് ചെയ്യുമോ എന്നവരോട് ചോദിച്ചു. അവരാണ് ഇങ്ങനെയൊരു ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷൻ തുടങ്ങാൻ എന്നെ ഏറ്റവും അധികം ഹെൽപ്പ് ചെയ്തത്. അവരാണ് ഇതിന് വേണ്ട പ്രോപ്പർട്ടി എനിക്ക് വാങ്ങിച്ചു തന്നത്. അങ്ങനെയാണ് സ്നേഹതീരം കൊല്ലം ജില്ലയിലെ വിളക്കുടിയിൽ ആരംഭിക്കുന്നത്. இன்று இந்த அன்பு இல்லத்தில் ஒரு புதிய ஒளி பிறந்துள்ளது. பசுமை சக்தியின் புதிய தொடக்கம். மார்டின் குரூப் மக்கள் நலத்திற்கு தனது பொறுப்பை நிரூபித்து 18,40,000 ரூபாய் செலவில் 50 கிலோவாட் திறன் கொண்ட ஆன்கிரிட் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை நிறுவியுள்ளது. 300க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் வாழும் இந்த இல்லத்தில் இனி மின்சாரம் ஒரு சுமையாக இல்லை, ஒரு நம்பிக்கையாக மாறியுள்ளது. இந்த திட்டம் மார்டின் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டது. சோலார் பேனல் மின் உற்பத்தி கருவி மட்டுமல்ல, இது இருள் சூழ்ந்த வாழ்க்கைகளுக்கு ஒளி தரும் ஒரு நம்பிக்கையின் சின்னம். மின்சார செலவுகள் குறைகிறது, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் அதைவிட முக்கியமானது, இந்த குழந்தைகள் மற்றும் பெண்களின் வாழ்க்கையில் நாளை என்ற நம்பிக்கை அதிகரிக்கிறது. എല്ലാത്തിനും ഇലക്ട്രിസിറ്റി വളരെ അത്യാവശ്യമാണ്. അന്നേരം അതിൻ്റെ ഭാഗമായി ഇലക്ട്രിസിറ്റി ബില്ല് വലിയ തുകയാണ്. നമുക്ക് അഫോർഡ് ചെയ്യുന്നതിനപ്പുറത്തേക്കുള്ളൊരു തുക നമുക്ക് മന്ത്ലി ഉണ്ടാകുന്നുണ്ട്. അതിൻ്റെ ഭാഗമായാണ് നമ്മളിപ്പോൾ റിന്യൂവബിൾ എനർജി അത് ഉപയോഗിക്കണമെന്നുള്ള, സസ്റ്റൈനബിളായി നമ്മൾ സോളാറിലേക്ക് മാറണം എന്നുള്ള വലിയ ആഗ്രഹത്തിൻ്റെ ഭാഗമായി നിന്നു. അത് നമ്മൾ മാർട്ടിൻ ഗ്രൂപ്പിനോട് ഞങ്ങളുടെ ആ ഒരു ആവശ്യത്തിൽ ഞങ്ങളെ സഹായിക്കുമോ എന്ന് അഭ്യർത്ഥിച്ചപ്പോൾ എൻ്റെ കയ്യിൽ നീട്ടിയാണ് മാർട്ടിൻ ഗ്രൂപ്പ് ഞങ്ങളെ സഹായിച്ചത്. ഞങ്ങൾക്ക് ഞങ്ങളുടെ സ്ഥാപനങ്ങളാകെ പ്രവർത്തിക്കാൻ വേണ്ടുന്ന വൈദ്യുതി ഇവിടുന്ന് തന്നെ ഉൽപ്പാദിപ്പിക്കാൻ വേണ്ടുന്നുള്ള ഒരു സോളാർ പ്ലാന്റാണ് மார்டின் குரூப் நமக்கு இன்ஸ்டால் செய்து தந்தது. மார்டின் குரூப் சமூக முன்னேற்றத்திற்காக நிலைத்த வளர்ச்சி வழியில் தொடர்ந்து பயணிக்கிறது. ஒரு நிறுவனம் லாபத்தை மட்டுமல்ல, மனிதர்களின் வாழ்க்கையையும் மாற்ற முடியும் என்பதை இந்த முயற்சி மீண்டும் நிரூபிக்கிறது. மின்சாரம் மட்டும் இல்லாமல் மனிதர்களின் வாழ்க்கையிலும் ஒளிபரப்பும் இந்த முயற்சி நாளைய பசுமையான உலகத்திற்கு ஒரு வலுவான அடிக்கல்.